ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல லாப்ரி அப்படின்ற வெப் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட பேரு டே 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் த பைலட். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட எண்ட்ல டை, ஈவ், சாம் இவங்க 3 பேரும் ஒரு டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோட் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. டை அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு ஒரு டைகரை சுட்டு கொன்னுடுறான். பட் பின்னாடி இன்னொரு டைகரும் வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல ஓட ஸ்டார்ட் பண்றான். 3 பேரும் தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து அப்படியே கிளியரிங்க காட்டுறாங்க. அங்க ஸ்காட் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ரயிலுக்கு அது இரிட்டேட் ஆகுது. அதனால அவனை எழுப்பி விட்டு கொரட்டை விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜார்ஜ் வழியில துடிச்சிட்டு இருக்கான். அவனோட ஊண்டை செக் பண்ற, அது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரைலி ஒரு மார்க்கர் எடுத்து அந்த ஊண்டை சுத்தி ஒரு சர்க்கிள் வரைகிறா. எதுக்காக அப்படின்னா அந்த ரெட்னஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ஃபெக்ஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ ஜாஷ்க்கு அவ்வளவுக்கு அவ்வளவு டைம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ திரும்ப இவங்க 3 பேரையே காட்டுறாங்க. டையும் ஈவும் அந்த டைகர் போயிடுச்சு போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாம், இல்ல நான் காமெட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கினது என்னன்னா எதையும் நம்ம அசியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ டை அது சேபர் டூத் டைகர் தானே, அந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகி ரொம்ப காலங்கள் ஆகுது. இப்பவும் இத பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறியா ஈவ் அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஈவ், நான் இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன், அங்க என்னோட பையன் செத்துக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேல உங்களை நான் டேஞ்சர்ல போட விரும்பல, நீங்க இங்கே இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றான். சாம் இல்ல ஒரு கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஈவ் கேட்க மாட்டேன்றா. அதுக்கு சாம், இங்க இருக்கிற ஒரே ஒரு டாக்டர் நான் தான், அதனால நானும் கூட வரேன், வா கிளம்பலான்னு சொல்றான். உடனே 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சாம், டைகர் போயிடுச்சு போல, நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டா கிளியரிங்க்கு இங்க இருந்து ஒரு ஃபியூ மைல்ஸ் தான், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ கரெக்டா இருட்டுல இருந்து டைகர் வெளில வருது. சாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. சாம் அப்போ ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறான். ஈவ்க்கும் டைக்கும் ரியாக்ட் பண்றது கூட டைம் இல்ல. உடனே அங்க இருந்து ஓடி போறாங்க. அந்த டைகர் இவங்க 2 பேரும் துரத்திட்டே வருது. வேற வழியில போயிட்டு இவங்களோட முன்னாடி வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டையும் ஈவும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க. டைகர் இவங்க கிட்ட ஓடி வருது. அப்போ திடீர்னு ஒரு குழிக்குள்ளார விழுந்துருது. என்னன்னு பார்த்தா அது ஒரு ஹண்டிங் ட்ராப். அது யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளை தவிர்த்து வேற யாரும் இருக்காங்க போல அப்படின்ட்டு ஈவும் டையும் சாம தேடுறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ பாஸ்ட்ல கேவினை காட்டுறாங்க. அக்டோபர் 26, 2018. இது எந்த டைம்னா அவனோட பிளேன் கிராஷ் ஆன டைம். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனோட ஃபேமிலி அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவனோட பொண்ணு பையனும் என்னாச்சு அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஈவ் உங்களோட அப்பாக்கு லஞ்ச் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க. பசங்க போனதுக்கு அப்புறம் ஈவ், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கேவின் ஏதோ ஒரு மாதிரி பண்றான். என்னாச்சு அப்படின்னு ஈவ் கேக்குறா. அப்போ கேவின் சொல்றான், இல்ல பிளேன் கிராஷ்க்கு முன்னாடி பிளேன்ல எனக்கு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் யாரும் என் தலையில ஹேமர் வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால போக்கஸ் பண்ண முடியல, கண்ட்ரோல விட்டுட்டேன், அதனாலதான் கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஈவ் என்ன மாதிரியான விஷுவல்ஸ் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கேவின், அது ஒரு பிளேஸ் தான், காட்டுக்குள்ளார ஃபீல்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா என்னால கிராஸ ஸ்மெல் பண்ண முடிஞ்சு, என்னோட ஸ்கின்ல ஹேரை ஃபீல் பண்ண முடிஞ்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பிளேன் கிராஷ்ல தலையில அடிபட்டனால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சத்தியமா சொல்றேன், எனக்கு கிராஷ் முன்னாடியே வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அது கீவ் அது என்னவா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நான் இருக்கேன், நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ இல்லனா நான் அவ்வளவுதான் அப்படின்னு கேவின் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல கேவினை காட்டுறாங்க. கேவின் நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல அந்த பேர்ட் சிங்கோல்ல இருந்து வந்துச்சுல, அதெல்லாம் பாஸ்ட சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இசி அங்க வரா. கேவின் இசி கிட்ட தூக்கம் வரலையான்னு கேக்குறான். இல்ல, நீங்க எப்படி அம்மாவோட ரிங்க அந்த இடத்துல கண்டுபிடிச்சீங்கன்னு என்னால இன்னுமே நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ கேவின், உன்னோட அம்மாவும் அண்ணனும் உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னோட விஷுவல்ஸ்ல வர அந்த இடத்துலதான் அவங்க உயிரோட இருக்கணும். டிவில அந்த சிங்கோல்குள்ளார வந்த பேர்ட்ஸ் பாஸ்ட சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்பவே இசி டவுட்டபுளா அப்பா அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேவின், இல்ல என்னாலே இதெல்லாம் நம்ப முடியறதா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல, இருந்தாலும் சோஃபியா நேத்தன் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் நம்ம ஒரு ரெஸ்கியூ மிஷன் உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்றான். அவங்களை எப்படி இதை செய்ய வைப்பீங்க அப்படின்னு இசி கேக்குறா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் அப்படின்னு கேவின் சொல்றான். இப்ப ஈவையும் டையும் காட்டுறாங்க. 2 பேரும் சாம தேடிட்டு இருக்காங்க. அப்போ டை பிளாஷ் லைட் கேக்குறான், நான் கீழே போய் பாக்குறேன்னு. பேக திறந்து பார்த்தா ஈவ் கிட்ட இருக்கிறது வேற பேக், சாம் கிட்ட இருக்கிற பேக்ல தான் எல்லாம் இருக்கு. ஈவன் அவளோட பையனுக்கு எடுத்துட்டு வந்த மெடிசன்ஸ் கூட அவங்க கிட்ட இருக்கிற பேக்ல தான் இருக்கு. உடனே ஈவ் பதட்டப்படுறா. அதுக்கு டை இல்ல பதட்டப்படாத, ஃபர்ஸ்ட் நம்ம சாமையும் மெடிசனையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் உன் பையனை போய் காப்பாத்தலாம், நம்ம
நம்ம யாரையும் இன்னைக்கு சாக விட போறது இல்ல அப்படின்ற மாதிரி டை சொல்றான். இப்போ மேல சோஃபியா நேத்தனை காட்டுறாங்க. சோஃபியா நேத்தன் ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கா ஹையர் அபிஷியல்ஸ் கூட. நம்ம அந்த சிங்கோலுக்கு அடியில இருக்கிற லைட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி மிஷின் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் ஹையர் அபிஷியல்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த லைட் எங்க போகுதுன்னு தெரியாம நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சோஃபியா எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா ஏதாச்சும் டீடைல் கிடைச்சிச்சுன்னா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ சோஃபியா கேவினோட ஃபைல் எடுத்து பாக்குறா. இப்போ கேவினையும் இசையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் டாக்டர் ஷென்னை மீட் பண்ண போயிருக்காங்க. டாக்டர் ஷென் யாருன்னா டிவில நியூஸ்ல அந்த பேர்ட்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தவர். அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து நம்பல. உடனே கேவின் இது என்னோட ஒய்ஃபோட ரிங், இதை நேத்து நைட்டு தான் நான் தோண்டி எடுத்தேன், இதை கார்பன் டேட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கும் வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து கேவின் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேக்குறான். ஆமா 2 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷென் சொல்றாரு. அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க தானே அப்படின்னு சொல்லி அப்படி மடக்கிடுறான். அதுக்கப்புறம் நீங்க கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா ஒரு 2 hours மட்டும் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். பட் உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான டிஸ்கவரியா இருக்கும் அது அப்படின்ற மாதிரி கேவின் சொல்றான். ஓகே ஆஃப்டர்நூன் எனக்கு டைம் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் ஷென் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து 2 பேரும் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கீழே ஜாஷ காட்டுறாங்க. ரைலி ஜாஷ்க்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. அவன் கஷ்டப்பட்டு குடிக்கிறான். அப்போ வந்து கவலைப்படாத, நம்மளோட பேரண்ட்ஸ் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு வந்து ரைலி சொல்றா. அதுக்கு ஜாஷ் ஆமா ஆமா டிராபிக்ல மாட்டிக்கினாங்க, அதான் கொஞ்சம் லேட்டு அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல கூட காமெடி பண்ணுமா அப்படின்னு வந்து ரைலி கேக்குறா. என்னோட டிக்டாக் அக்கௌண்ட்ல போய் பாரு, நான் உண்மையிலேயே ஃபன்னியான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றான். போதும் போதும் பேசுறதை நிறுத்து, எனர்ஜியை சேவ் பண்ணு அப்படின்னு ரைலி சொல்றா. இப்போ ஈவையும் டையும் காட்டுறாங்க. அவங்க சாம வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்க தேடியும் வந்து கிடைக்கல. டை நல்லா முடியல, அதனால ஈவ் உட்கார வச்சு தண்ணி கொடுக்கறா. டை தண்ணி குடிச்சிட்டு திரும்ப ஈவ் கிட்ட கேக்குறான் வேணுமான்ட்டு. இல்ல வேணான்னு சொல்றான். ஏன் நீ என்ன சூப்பர் உமனா அப்படின்னு டை கேக்குறான். இல்ல நான் டெய்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்து 10 மைல்ஸ் வந்து ஓடுவேன், அதனால எனக்கு ஸ்டாமினா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அதுக்கப்புறம் திரும்ப சாம தேட்டருக்கு கிளம்புறாங்க. இப்போ கிளியரிங்க காட்டுறாங்க. அங்க ஸ்காட் போன்ல சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டே போறான். அங்க வந்து ஒரு லேடி கிட்ட உங்களோட போன்ல சிக்னல் இருக்கான்னு கேக்குறான். இல்லன்னு சொல்றாங்க. ஆமா எப்படி இருக்கும் போங்க, நான் தான் ஒரு மேசிவ் ஓல்ல விழுந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி புலம்புறான். அவனும் போறாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கான். அப்போ வந்து அந்த போலீஸ் லேடி வராங்க. வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல செல்ல சிக்னல் இருக்கான்னு பாக்குறேன், நான் வந்து இந்த $1 million கொஸ்டினுக்கு எப்படியாச்சும் ஆன்சர் பண்ணணும்னு பாக்குறேன், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், போன்ல சிக்னல் இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் கால் பண்ணி யாரையாச்சும் இங்க வர வைக்கலாம்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ வளர்றான். அதுக்கு அவங்க கொஞ்சம் பொறுமையாரு, நம்மளுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பர்சனலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி ஸ்காட் கிட்ட நீ ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். தப்பான டைம்ல எல்லைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க போலீஸ்ன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து இவன் கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எல்ஏபிடியான்னு கேக்குறான். இல்ல இல்ல நான் லூசியானாவை சேர்ந்தவ அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அது என்னோட பர்சனல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவ கிளம்புறா. எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறான். நானும் என்னோட போன் சார்ஜ் பண்ணும், அதுக்காக கார்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ குட் லக், எந்த ஒரு காருமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். ஒர்க் ஆகிற காரை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்புறாங்க. ஒவ்வொரு காரா போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கிரீன் மஸ்டாங்க பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரோட நம்பர் பிளேட் செக் பண்ணிட்டு ட்ரங்க செக் பண்றாங்க. அந்த கார்ல தான் வந்து ஹெராயின் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணி இறந்தாருல அவங்களோட பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த கார் ஓனரை வந்து பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அடையாளம் எல்லாம் சொல்றாங்க. அதுல பெரிய பொண்ணு வந்து இல்ல நாங்க பாக்கல அப்படின்னு வந்து சொல்லுது. சின்ன பொண்ணு கிட்ட இவங்க கேக்குறாங்க. அதுக்கும் அந்த பெரிய பொண்ணே வந்து அவளும் பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் அவகிட்ட தானே கேக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல அவளால பேச முடியாது, அவ பேசி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. நான் சொன்ன அடையாளத்துல யாரையாச்சும் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அப்போ அந்த பெரிய பொண்ணு கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி லிலிய கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறா. இல்ல நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன்னு இப்பதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் அவங்க எதுவும் பிரச்சனை தொந்தரவு எல்லாம் கொடுக்க மாட்டா, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் எங்களோட அப்பா வந்து புதைக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறா. சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த போலீஸ் லேடி சொல்றாங்க. அப்புறம் அந்த பெரிய பொண்ணு அங்க இருந்து அவங்களோட அப்பாவை புதைக்கிறதுக்கு கிளம்புது. அந்த போலீஸ் லேடி அந்த சின்ன பொண்ணு லில்லி கிட்ட பசிக்குதான்னு கேட்டு அவங்க கிட்ட இருக்கிற புரோட்டீன் பார் எடுத்து வந்து குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஈவையும் டையும் காட்டுறாங்க. 2 பேரும் சாம் சாம்னு கத்தி கத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்போ சாமோட சத்தம் கேக்குது. நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ட்டு பண்ணி ஓடி போய் பாக்குறாங்க. அவன் கீழே அப்படியே படுத்த மாதிரி இருக்கான். பயங்கரமா அடிபட்டு இருக்கு. எழ முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல ரொம்ப பேடா இருக்கு, என்னால எழ முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அவன் விழுந்த இடத்துக்கு மேல இருந்து டைகரோட சத்தம் கேக்குது. இங்க இருந்தா இறந்துருவ, இங்க இருந்து போனா வச்சு
உயிர் பிழைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈவ் சொல்றா. சரி போலாம் தூக்குங்க அப்படின்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து பொறுமையா தூக்குறாங்க. 2 அடி தான் எடுத்து வச்சாங்க. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு திரும்ப சாம கீழே படுக்க வச்சிடறாங்க. சாம் அப்போ இந்த பேக் பேக் எடுத்துட்டு நீ கிளம்பு ஈவ், நீ உன்னோட பையனை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றான். அவனுக்கு ஹெல்ப் தேவைன்னா என்னோட பொண்ணு ரைலி ப்ரீமெட் தான், அவன் ஹெல்ப் பண்ணுவா, கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஈவ் வந்து யோசிக்கிறா. யோசிச்சுட்டு என்னால இங்க இருந்து உன்னை விட்டுட்டு போக முடியாது, நம்ம எவ்வளவு ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாம தூக்குறாங்க. அப்படியே பொறுமையா நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கிளியரிங்க காட்டுறாங்க. அங்க ரைலி அவளோட போன்ல அவளும் அவளோட அப்பாவும் இருக்கிற போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஸ்காட் ஒரு ஷவல் எடுத்துட்டு அங்க வரான். வந்துட்டு இது ஆக்வர்டா தான் இருக்கும், எனக்கு காட்டுக்குள்ளார போறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு பாத்ரூம் படி வேணும், நான் பாத்ரூம் போறேன், என் கூட கம்பெனிக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதான் ஷவல் வச்சிருக்கிறல்ல, என்னத்துக்கு உனக்கு பயம், போயிட்டு வந்துட்டு ரைலி சொல்றா. ஏன்னா நான் ஜாஷ பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஸ்காட் இல்ல ஷவல் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ரைலி கேட்டது என் தப்பு தான் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல உல்ஃப் அந்த போய் பார்த்தல, நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டேன், நீ வந்து உன் உயிரை காப்பாத்திக்கிட்ட, அந்த மாதிரி என்னால முடியாது, அதனால என் கூட வாயேன் அப்படின்னு வந்து கேக்குறான். அங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட என்ன பாத்துக்கிறதுக்கு நீ இருப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் ஸ்டில் ரைலி வந்து இல்ல என்னால முடியாது, நான் ஜோஷ பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அந்த இடத்துக்கு லில்லியோட அக்கா வரா. அங்க ஸ்காட் கிட்ட அந்த ஷவலை கேக்குறா. என்னோட அப்பாவை நான் தேடி கண்டுபிடிச்சு புதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸ்காட்டும் இந்தாங்க ஷவல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துறான். கொடுத்துட்டு உல்ஸ் வந்து அதோட இறைய வந்து டென்குலாம் எடுத்துட்டு போய் சாப்பிடாது, உடனடியா சாப்பிட்டுருன்னு சொல்றான். அதுக்கு ரைலி எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு வந்து கேக்குறா. உடனே அந்த பொண்ணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் நான் வந்து ஆந்த்ரோபாலஜில மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும், நான் வந்து தார்பிட்ஸ் மியூசியம்ல நிறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு அப்போ என்னோட அப்பாவை எங்க தேடணும்னு உங்களுக்கு தெரியும், ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறான். இல்ல இல்ல நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்னு வந்து ஸ்காட் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ப்ளீஸ், என்னோட அப்பா வந்து எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, என்னை காப்பாத்த ட்ரை பண்ணி அவர் உயிரே விட்டாரு, அவரோட உடம்ப நான் அப்படியே விட முடியாது, வாங்க அப்படின்னு வந்து கேக்குறா. அதுக்கு ஸ்காட் சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு தேங்க்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க வரேன்ட்டு போறா. அப்ப ரைலி அவ்வளவுதான் பாத்ரூம் படி கிடைச்சிட்டால, அவ கூடயே போ அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்காட்டும் அந்த பொண்ணும் காட்டுக்குள்ளார உல்ஃபோட ஃபுட் பிரிண்ட வச்சு அப்படியே தேடிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்காட் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போல, இந்தா இதை கொஞ்சம் அடி அப்படின்னு வந்து குடுக்கறான். இது என்னது இது அப்படின்னு வந்து கேக்குறா. இது கெஞ்சா, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்பெல்லாம் இதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றான். இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றது வந்து ஒரு பாவ செயல், கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அதனால எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். அவன் மறைக்கிறா. அதுக்கப்புறம் சாரி சொல்றான். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றான் என்னன்ட்டு. இது வந்து மெடிசினல் தான், இது இல்லாம என்னால நார்மலா ஃபங்க்ஷன் ஆக முடியாது, டாக்டரோட ஆர்டர் இது அப்படின்ற மாதிரி என்னதோ சொல்லி சமாளிக்கிறான். பட் அவ கண்டுக்காம போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு இடத்துல ரத்தக்கரியை பார்த்துட்டு கூட்டு காட்டுறான். அதுக்கு அந்த பொண்ணு நம்ம கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ சாம் ஈவ் டைய காட்டுறாங்க. ரொம்ப நேரமா சாம் வந்து சுமந்துட்டே அப்படியே போறாங்க. டைனால முடியல, அப்படியே கீழே விழுறான். அதுக்கப்புறம் ஈவ் வந்து இல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறா. அப்போ சாம் நீ போயே ஆகணும், உன்னோட பையனுக்கு வந்து நீ தேவை, இந்த மெடிசன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல முடியாது நீ சொல்றா. இல்ல இவ்வளவு நேரத்துக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி ஃபீவர் அதிகமா இருக்கும், கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். டையும் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா இருட்டுறதுக்கு முன்னாடி சாம கூட்டிட்டு நான் வந்து கிளியரிங்க்கு வந்துருவேன், நீ கிளம்புன்னு சொல்றான். இல்ல உன்னால முடியாதுன்னு சொல்றா. இல்ல முடியும், நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. பேக் பேக்க வாங்கிட்டு அவகிட்ட இருக்கிற பேக தரா. நம்ம கிட்ட இருந்த மிச்சம் தண்ணி ஃபுல்லா இதுலதான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இப்போ கிளியரிங் காட்டுறாங்க. அங்க ரைலி இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அவ மார்க் பண்ண ரவுண்ட தாண்டி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஜாஷ் கிட்ட ரைலி சும்மா சமாளிக்கிறா, எதுவும் ஆகல அப்படின்ட்டு. அவனுக்கு வலி பயங்கரமா அதிகரிக்குது, அப்படியே மயங்கிடுறான். அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா ஈவ் அந்த இடத்துக்கு வந்துட்டு சாம் சொன்ன மாதிரியே இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டுறா. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிளாஸ் தேடிட்டு இருந்தானுங்களே அவனுங்களை காட்டுறானுங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு காரை ரெடி பண்ணிட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் லேடி அவங்க கிட்ட போயிட்டு நான் மேரி பத்துன்னு அவளோட பேரு சொல்லிட்டு, இந்த பொண்ணு பேரு லில்லி, இவளை பாத்துக்கிறீங்களா, இவளால பேச முடியாது, இவங்களோட அக்கா வந்து இவங்களோட அப்பாவை புதைச்சிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வரல, நானும் வந்து ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன், இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. இவங்க கிட்டயும் அந்த கார் ஓனரோட அடையாளத்தெல்லாம் மேரி பத் சொல்றாங்க. இவங்க வந்து நீங்க தானே போலீஸ், நீங்க தேடுறவங்க வந்து ஆபத்தானவங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு மேரி பத் இல்ல, அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்றா. சொல்லிட்டு மேரி பத் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுல ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தவன் என்னோட பேரு டோனி, என் ஃப்ரெண்டோட பேரு பில்லின்னு சொல்லி லில்லி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டோனி உன்ன மாதிரி எனக்கு ஒரு நெஃப்யூ இருக்கான், அவன் வந்து யூடியூப் வீடியோஸ் பயங்கர பைத்தியம் மாதிரி பாத்துட்டே இருப்பான், அதனால என்னோட போன்ல நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ பாக்குறியா அப்படின்னு போன் கொடுக்குறான். அப்போ வந்து லில்லி ஒரு மாதிரி பாக்குறா. இல்ல பரவாயில்ல பாரு அப்படின்ட்டு கொடுக்குறான். லில்லியும் வந்து வாங்கிக்கிறா. இப்ப சோஃபியாவையும் ஆடமையும் காட்டுறாங்க. ஆடம் என்ன
மிஷனுக்கு ஒத்துக்கொள்ள போல அப்படின்னு கேக்குறான். ஆமா, நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல, அவங்க ப்ரூஃப் கேக்குறாங்க அப்படின்னு சோஃபியா சொல்றா. சரி, கேவினை வேவ் பாத்துட்டு இருக்கீங்களே, ஏதாச்சும் தெரிஞ்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லன்னு ஆடம் சொல்றாரு. அதுக்கு சோஃபியா, அவனோட ஃபைல பாத்தீங்களா, அவனுக்கு நடந்த ஆக்சிடென்டோட டேட்டா கவனிச்சிங்களா? இல்ல, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு ஆடம் சொல்றாரு. இல்ல ஆடம், இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சோஃபியா சொல்றாங்க. அந்த லைட்டுக்கு அந்த சைடு அனுப்புன ட்ரோனை பத்தி சொல்றான். அந்த சைடு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. இந்த மிஷினுக்கு அவன் தான் கீ, அவனை வச்சுதான் இந்த மிஷினை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆடம், இந்த மிஷின் உனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும், பட் வந்து ஹோப் வச்சுக்காத அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவன் கேவினை வேவ் பார்க்க அனுப்பிச்ச 2 பேர் வராங்க. நாங்க சொல்ல போறத நீங்க நம்ப மாட்டீங்க, கேவினை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம்னு சொல்றாங்க. உடனே கேவினை காட்டுறாங்க. கேவினுக்கு ஈவ் காட்டுக்குள்ளார ஓடுற மாதிரி விஷுவல்ஸ் வருது. கரெக்டா போய் இசி வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. இல்ல, உங்க அம்மா காட்டுக்குள்ளார ஓடுற மாதிரி எனக்கு விஷுவல்ஸ் வந்துச்சுன்னு சொல்றான். அவங்க சேஃப் தானே அப்படின்னு கேக்குறா. அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப இசியோட ஆண்ட் வந்து எல்லாம் ஓகே தானே, நீங்க 2 பேரும் எப்ப கடைசியா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இசி, இல்ல எனக்கு பெருசா பசிக்கல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஜாஷ் ரொம்ப மிஸ் பண்றேன், அவன் வந்து இங்க இருந்தப்போ என்ன எப்பவுமே இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருப்பான், அவன் அவ்வளவு பண்ணி அவனை மிஸ் பண்றேன், இப்ப அவன் கூட இன்னும் ஒரு டைம் பேசுறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ கரெக்டா கேவினுக்கு கால் வருது. அந்த கால்ல டாக்டர் ஷென். கால் பண்ணது டாக்டர் ஷென். இவன் கொடுத்துட்டு போன ஈவோட ரிங் யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கேவின் கிளம்புறான். கார் கிட்ட போறப்போ ஒரு கார் வேகமா வந்து முன்னாடி நிக்குது. அதுல இருந்து அவனை வேவ் பார்த்துட்டு இருந்த 2 பேர் வந்து, நாங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டில இருந்து வந்திருக்கோம், கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேவின் அப்படியே பாக்குறான். நீங்க ஏறலனா நாங்களே உங்களை வலுக்க டைமா இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இசியும் அவளோட ஆண்ட்டும் அங்க வராங்க. இவங்க வந்து டிஹெச்எஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க, நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கார்ல ஏறி கிளம்பிடுறான். இப்போ கீழே கிளியரிங் காட்டுறாங்க. அங்க ஈவ் ஜாஷுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி ஸ்டிச் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டா. அப்போ ரைலி வந்து என்னோட அப்பா எங்க அப்படின்னு வந்து கேக்குறா. ஈவும் வந்து என்ன நடந்ததோ அதை வந்து அப்படியே சொல்றா. ரைலிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எதுக்காக விட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல, எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஈவ் சொல்றா. இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நீங்க அதை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறா. அந்த பஸ்ஸை விட்டு வெளில வந்து நின்று என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழ ஸ்டார்ட் பண்றா. இப்போ டையையும் சாமையும் காட்டுறாங்க. டைனால சாமை இதுக்கு மேல தூக்கிட்டு போக முடியல. அப்படியே கீழே உட்கார வைக்க போறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறான். உட்கார வச்சுட்டு டை பயங்கரமா இரும்புறான். இதை கவனிச்ச சாம், உனக்கு என்ன ப்ராப்ளம் உடம்புல, நீ சிக்கா இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு டை எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல, என்னால சிம்டம்ஸ் பார்க்க முடியுது, சொல்லு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டை, இப்ப நான் பெட்டரா இருக்கேன், இதோட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு சாம், நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, உன்னால கண்டிப்பா என்ன கிளியரிங்க்கு கூட்டு போக முடியாது, உன் உடம்பு கண்டிப்பா சரியில்லை, நீ கிளியரிங்க்கு போயிட்டு யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டுவா, அதுவரை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டை, இல்ல இது ரொம்ப மோசமான இடம், அப்படி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்றான். இல்ல, இதோட வருஷம் நான் பாத்திருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. அங்க இருந்து யாரோ வராங்க. இதுவரை அவனை இவங்க பார்த்ததே இல்ல, யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க இருந்து ஸ்காட்டையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கும் இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு தெரியல. வெரோனிகா நம்ம திரும்ப போலான்ட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். அதுக்கு வெரோனிகா தேடலான்னு சொல்றான். இல்ல, இருட்டிரும், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சேஃப்லன்னு சொல்றான். நீ போகணும்னு சொன்னா எனக்கு புரியுது, நான் மட்டும் போய் தேடுறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு அவன், சரி நானும் வரேன், 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடலாம், அப்பதான் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு போறான். ஒரு மேடேறி போய் பாக்குறான். அங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா குரூப் ஆஃப் கேமல்ஸ் வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு புதக்குழி மாதிரி வந்து இருக்கு. அதை பார்த்த உடனே ஸ்காட் ஓடி போய் அந்த கேமல்ஸ அந்த சைடு இருந்து திசை மாத்தி விடுறான். வெரோனிகாவும் பின்னாடி ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஸ்காட், நான் அதுங்களோட உயிரை காப்பாத்திருக்கேன், பின்னாடி இருக்கிறது வந்து தார் குழி, இந்த குழியில மாட்டுச்சுன்னா வெளிலவே வர முடியாது, லாப்ரி தார் பிட்ல இந்த மாதிரி தான் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த தார் பிட்டை திரும்பி பாக்குறான். அப்போ வெரோனிகா எதையோ பார்த்துட்டு வேகமா ஓடி போய் பாக்குறா. போய் பார்த்தா அவளோட அப்பா. ஸ்காட்டும் பின்னாடியே ஓடி வந்து பாக்குறான். அவளோட அப்பாவோட டெட் பாடிய கல்லால செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட் பிரிண்ட் சிம்பிளுக்கு சென்டர்ல யாரோ போட்டிருக்காங்க. யார் இப்படி பண்ணது அப்படின்னு வந்து வெரோனிகா கேக்குறா. அதுக்கு ஸ்காட், யார் இதை பண்ணிருந்தாலும் அவங்க கண்டிப்பா கிட்டதான் இருப்பாங்க, இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, போலான்னு சொல்றான். வெரோனிகா அழுந்துட்டே, இல்ல நான் சீக்கிரமா வந்து புதைச்சிடுறேன், அவரை கண்டிப்பா புதைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்து குளினோன்றா. இப்போ மேல கேவினை காட்டுறாங்க. கேவினை சோஃபியா நேத்தன் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. ஆடம் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். கேவின் வந்து, நான் கெஸ் பண்ணட்டா எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு, என்னோட ஒய்ஃபோட ரிங்க நீங்க தானே திருடுனீங்க அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சோஃபியா, ஆமா எங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்பட்டுச்சு, எதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு கேட்கறான். இல்ல, அந்த சிங்கோல் எங்க போகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் அப்படின்னு வந்து சொல்றா. அப்புறம் உன்னோட ஒய்ஃபோட ரிங்க கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தது இல்ல, அந்த ரிங் அப்ராக்சிமேட்டா 10,000 BC சேர்ந்தது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேவின் நக்கலா சிரிச்சுட்டு, நான் நினைச்சது கரெக்ட் தான், அவங்க பாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆடம் கேக்குறாரு. ஏன்னா அந்த இடத்த நான் விஷுவல்ல பாத்துட்டு இருக்கேன் லாஸ்ட் 3 வருஷமா. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சேன், பட் எந்த டாக்டர்னாலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்ன பைத்தியம்னு சொன்னாங்க. பட் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அதே விஷுவல்ல உங்களோட ட்ரோனை பார்த்தேன், என்னோட ஃபேமிலியை பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லி நான் பைத்தியம் மாதிரி பார்க்காது, அது
நீங்க தான் அப்படின்னு சோஃபியா கிட்ட சொல்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்கும்ன்றதுக்கான பதில் அதுல இருக்கலாம் அப்படின்னு வந்து சோஃபியா சொல்றாங்க. 26 அக்டோபர் 2018 என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேவின், அன்னைக்கு தான் என்னோட பிளேன் கிராஷ் ஆச்சு, அன்னைக்குல இருந்து தான் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அந்த பிளேன் கிராஷ் ஆன இடத்துல இருந்து 20 மைல்ஸ் கிட்ட மொஹாவி டெசர்ட்ல இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் லாப்ரியில ஓபன் ஆயிருக்கிற சிங்கோல் மாதிரியே ஒரு சிங்கோல் ஓபன் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல இதுவரை நாங்க பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்கிரீனை ஆன் பண்றாங்க. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத பார்த்துட்டு கேவின் என்னது இது அப்படின்னு கேக்குறான். அது ஒரு லைட், அந்த லைட் தான் லாப்ரி சிங்கோலுக்கு அடியில இருக்கு. இந்த சேம் லைட் தான் மொஹாவி டெசர்ட்லயும் நாங்க பார்த்தோம். அந்த லைட்டுக்கு அந்த சைடு ஏதோ ஒரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது உன்னால மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு கேவின் கேக்குறான். அதுக்கு அவங்க, உன்ன மாதிரியே இதுவும் எங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி தான், அந்த மொஹாவி ஈவெண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேர்ல்டு கூட உன்னை கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு, அது மட்டும் இல்ல உனக்கு காமிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கீழே கிளியரிங்ல லில்லிய காட்டுறாங்க. பில்லியும் டோனியும் சும்மா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வெரோனிகா வரா. அவகிட்ட டோனி அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு மேரி பெத் பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றான். வெரோனிகா தேங்க்ஸ் சொல்லிட்டு லில்லிய பாக்குறா. லில்லி அவளை ஒரு மாதிரியே பார்த்துட்டு அவ கையில இருக்கிற போனை அப்படியே சோகமா தரா. அதுக்கு வெரோனிகா, லில்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்செட்லாம் ஆகல, பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. எங்க வீட்டுல நாங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து லில்லிய கூட்டு போறா. வெரோனிகா லில்லி கிட்ட, அவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு லில்லி எதுவும் சொல்லாம அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. உடனே வெரோனிகா உன்கிட்ட தான் கேக்குறேன்னு கோவமா சொல்றா. லில்லி அவளை பார்த்து இல்லன்னு சொல்றா. ஆக்சுவலா வெரோனிகா எல்லார்கிட்டயும் லில்லினால பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தா, அப்படிதான் இதுவரை காமிச்சிருந்தாங்க. பட் ஆக்சுவலா லில்லி பேசுறா. லில்லி இல்லன்னு சொல்லிட்டு அழ ஸ்டார்ட் பண்றா. வெரோனிகா எனக்கு கோவம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா. இது நடந்ததே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் ரைலிய காட்டுறாங்க. ஸ்காட் வேகமா ரைலி கிட்ட ஓடி வந்து, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நம்ம எங்க இருக்கோம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். எப்படின்னு கேக்குறா. கேமல்ஸா? ஆமா, 8 கேமல்ஸ் வந்து தார்பிட்ல விழ போச்சு, நான் தான் அதை காப்பாத்தினேன். இந்த தார்பிட் பார்க்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற தார்பிட் மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு சொல்றான். போதையில இருக்கே அப்படின்னு கேக்குறா. ஆமா, பட் நான் சொல்றது உண்மைதான். லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸ்கவேஷன் நடந்துச்சு, அதுல லாஸ் ஏஞ்சல்ஸ் தார்பிட்ல இருந்து 8 கேமல் போன்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ வந்து 8 கேமல் மாதிரியேன்னு சொல்றான். அதான் நீ தான் காப்பாத்திட்டேன்னு சொல்றான். இல்ல அது இல்ல பாயிண்ட், மேபி நான் வந்து ஹிஸ்டரிய மாத்திருக்கலாம், பட் அது இல்ல. நான் சொல்ல வருது என்னன்னா, சயின்டிஸ்ட் அந்த போன்ஸை வந்து கார்பன்டேட் பண்ணி பார்த்ததுல அது 10,000 BCE சேர்ந்தது அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அப்படின்னா நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கும், பட் பாஸ்ட்ல 10,000 BCல இருக்கும், லாஸ்ட் ஐஸ் ஏஜ்ல ஏதோ ஒரு பீரியட்ல தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். எப்படி பயங்கரமா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு ரைலி, இதை பத்தி எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஈவ் வரா. ஈவ் கிட்ட ரைலி, நான் உங்களை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஈவ், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீங்க பண்ணதே போதும் அப்படின்னு சொல்றா. இல்ல உன்னை தனியா அனுப்ப முடியாதுன்னு ஈவ் சொல்றா. அப்போ ரைலி அப்படின்னு சாம் கத்துறான். திரும்பி பார்த்தா சாம், டை காட்டுக்குள்ளார புதுசா வந்தவன் 3 பேரும் சேர்ந்து கிளியரிங்க்கு வந்துட்டாங்க. ரைலியும் ஈவும் ஓடி போறாங்க. ரைலி ஓடி போய் சாம கட்டி பிடிச்சிக்கிறா. ஈவ் எப்படி இருக்க சாம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஜாஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஈவ், உனக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டேன், ரைலி தான் கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றா. ரைலி, நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு டை, லூக்கஸ் வந்தனாலதான் வந்து சேர்ந்தோம், லூக்கஸை காட்டுக்குள்ளார மீட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஈவ் லூக்கஸை பார்த்து, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேக்குறா. அதுக்கு லூக்கஸ், நானும் அந்த சிங்கோல்ல இருந்து தான் விழுந்தேன், என்ன இந்த கிளியரிங்ல இருந்து ஒரு மைலுக்கு அந்தாட்ட விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே ரைலி சாம படுக்க வைக்கணும்னு சொல்றான். ஆமான்னு சொல்லிட்டு ஈவும் டையும் லூக்கஸ் கிட்ட இருந்து சாம கூட்டிட்டு படுக்க வைக்கிறதுக்கு போறாங்க. இப்போ மேரி பெத் லூக்கஸ் கிட்ட வரா. உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு லூக்கஸ், நீங்க என்ன பண்ற அப்படின்னு வந்து கேக்குறான். உன்ன மாதிரி தான் நானும் சிங்கோல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு மேரி பெத் சொல்றா. அதை கேட்கல, நீ எல்லையிலே இருக்க கூடாது அப்படின்னு வந்து கேக்குறான். நீ எல்லையில ஹெராயின் டீல் மேக் பண்ண போறதா எனக்கு துப்பு கிடைச்சிச்சு, அதனால வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு லூக்கஸ், என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு மேரி பெத், ஆமா, உன் லைஃபை தொலைக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு லூக்கஸ், நீ என்னோட லைஃப்ல இதுக்கு மேல இல்லவே இல்ல, என்கிட்ட இருந்து தூரமாவே இரு அப்படின்னு வந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்க டோனி வந்து மேரி பெத் கிட்ட, இவனதான் தேடிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு மேரி பெத், ஆமா அப்படின்னு சொல்றான். யார் அவன் அப்படின்னு டோனி கேக்குறான். என்னோட பையன் தான் அப்படின்னு மேரி பெத் சொல்றா. இவங்க சாம கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. டை, உனக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ரைலி, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுமான்னு கேக்குறா. அதுக்கு சாம், இல்ல ஒண்ணுமே இல்ல, நான் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்றான். அப்போ கரெக்டா ஜாஷும் கண் முழிச்சு ஈவ கூப்பிடுறான். ஈவ் ஜாஷ் கிட்ட, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா. கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். பாடி டெம்பரேச்சர் இன்னும் இருக்கு, கண்ணை முடி தூங்கு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜாஷ், கண்டிப்பா எனக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்றான். ஈவன் ஜாஷ்க்கும் சரி, ரைலி அண்ட் சாம்க்கும் சரி, ஆனந்த கண்ணீரா அப்படியே பொங்கி வலியுது. அப்படியே அங்கிருந்து மேல காட்டுறாங்க. கேவினுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொன்னாங்கல்ல, அதை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஜெட் தான் அது. கேவின், இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆடம், இது ஒரு ஸ்ட்ரைக்கர் புரோட்டோடைப், சிங்கோல்குள்ள போறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்ணி
பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றான். சோஃபியா நேத்தனும் ஆமா இதை பல வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சிங்கோல்குள்ள போறதுக்கான அப்ரூவல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, பட் இப்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேவின் சொல்றான். ஏன்னா நீ இருக்கல்ல, அந்த சிங்கோல்குள்ளார என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க நமக்கு தெரியும், சோ அந்த சிங்கோல்குள்ளார போறதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சோஃபியா நேத்தன் சொல்றாங்க. கேவின் பூரிச்சு போய் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அந்த ஜெட்டை பாக்குறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பொறுத்தவரை 3 விஷயம் நம்மளுக்கு ரிவீல் ஆச்சு. என்னன்னா கீழே விழுந்தவங்க எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல லாபரியிலே தான் இருக்காங்க, பட் 10,000 BCல பாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் லில்லினால பேச முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் லூக்கஸை தான் மேரி பத் தேடிட்டு இருந்தா அது அவனோட பையன்ற விஷயம். இந்த 3 விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குற வர டாடா பாய்.